குளத்துக்குள்ளே ஒரு செந்தாமரை ஒற்றாமல் வளர்கிற மாதிரி இது பிறக்கும்போது பாருங்கள், தெய்வத்தன்மையாக பிறக்கிறதால அந்த குழந்தை சேர் நிறைந்த கோபம், குரோதம், பொறாமை, சுயநலம் அப்படி நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே ஒட்டாமல் அந்த பிள்ளை பிறக்குது. இருந்தாலும் அதுக்கு ஒட்டுவதில்லை அப்படின்னு சொன்னால், அது நாங்கள் புதுசாக வண்டி வாங்கும்போது எவ்வளவு பாருங்கள் இன்ஜின் பலமாக அந்த பொடியெல்லாம் பிரகாசமாக இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கிற மாதிரி அந்த சின்ன பிள்ளையோட பாருங்கள் அவ்வளோ விருப்பமாக இருக்கும். அப்படின்னா அவ்வளோ தெய்வீக சக்தி அதுக்குள்ளே இருக்கும். அதை எல்லோரும் பாருங்கள், நாங்கள் ஷோரூமில் ஒரு வண்டி வாங்கும்போது எங்களுக்கு பாருங்கள் எல்லா வண்டிகளும் பல வண்டிகள் எல்லாத்துலேயும் ஆசைப்படுற மாதிரி இந்த பிள்ளையை நாங்கள் கண்ட உடனே எல்லாருக்கும் பாருங்கள் அதுக்கு சாதி மதம் பேதம் யார் பிள்ளைன்னு பார்க்க ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு விருப்பம் நமக்கு வந்து நாங்கள் பாருங்கள் அதை தூக்கி எடுப்போம். அப்படி இருக்கும்போது பாருங்கள் இந்த வண்டியை நாங்கள் வீட்டில் புதுசாக வாங்கி க்ளீன் பண்ணி அடிக்கடி பார்த்து பெட்ரோல் டீசல் எல்லாம் பார்த்து அப்படி வைக்கிற மாதிரி இந்த பிள்ளையை நாங்கள் கதைக்க மாட்டுது. நாங்கள் பாருங்கள் என்ன அந்த பிள்ளையை பராமரித்து அதுக்கு பாருங்கள் டைமுக்கு சாப்பாடு, நித்திரை முடித்து டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள இருக்க தெய்வீக சக்திக்கு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ தெரியுது. அப்போ அந்த வண்டியிலையும் பாருங்கள் அதுக்குள்ள இருக்க சக்தி குறையும் போது அதை தூக்கி வெளியில் போடுறோம். இதே மாதிரி பாருங்கள் சக்தி குறையும் போது வளர்ந்த பிறகு இதே வளர்த்தவர்களும் இதே சொந்தக்காரரும் பாருங்கள் எங்களை தூக்கி போட்டுருவார்கள். அப்போ இந்த சக்தி கூடியிருக்கும் போது பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் ஈர்க்கப்படுது. அங்கே தெய்வீக சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் கதைக்காமலே நகை போடுறார்கள் பாருங்கள், எங்களை படிப்பிக்கிறார்கள் பெரிய பெரிய ஸ்கூல்களில் பாருங்கள், எங்களுக்கு தேவையான சத்துணவுகள் அது இதெல்லாம் கொடுக்குறார்கள். எப்போ யாருன்னு சொன்னால் இறைவன் சக்தி பாருங்கள் என்ன கடவுள் என்ன செய்கிறாரு, அவருடைய பாருங்கள் முழுமையாக அவரோட நாங்கள் சரணாகதி அடைஞ்சு முழுமையான சக்தி அந்த பிள்ளைக்குள்ள தெய்வீகத்தன்மை இருக்கும்போது கடவுள் பாருங்கள் எங்கள் மூலம் டைமுக்கு அது கதைக்காமல் இருக்கும்போது கொடுக்குறாரு. இப்போ அந்த தெய்வீக சக்தி பாருங்கள் இந்த வண்டி சக்தி கூட இருக்கும்போது அதை பாருங்கள் எல்லாம் பராமரிக்கிற மாதிரி இந்த பிள்ளை பாருங்கள் சக்தி கூடியிருக்கும்போது தானாக கவனிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் நாங்கள் கேட்காமலே எல்லாம் கிடைக்கிறது. இப்போ நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்கல. என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சக்தி குறைபாடு, ஆன்ம சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். நோய் நொடி பாருங்கள் கலியுகத்தில் என்ன செய்யுது, தர்மம் அப்படின்னு ஆன்ம சக்தி குறையும் போது எங்களுக்கு கர்மம் மாற்ற முடியாது.